ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்றைக்கி பங்களா அப்படிங்கிற சீரீஸோட 9வது பாகத்தை பார்க்கலாம். நால்வரில் மூத்தவளாக இருந்தவள் முதலில் முன்னேறி ஜோன்ஸை தனது இடது கையால் தள்ளினாள். படுக்கையில் விழுந்த ஜோன்ஸ் கண்ட மற்ற மூவரும் சிரித்தனர். பிறகு கட்டிலின் அருகே வந்த அவர்கள் அவன் அணிந்திருந்த உடைகளை சின்னாபின்னமாக கிழித்தெறிந்தனர். மூத்தவள் ஜோன்ஸின் நெஞ்சில் தன் கையை வைத்து மெதுவாக தடவினாள். அது தன் உடம்பில் பாம்பு ஊறுவது போலிருந்தது. அவளது ஆவேசம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் கணவனை படுக்கையில் சந்திக்கும் போது ஒருத்தி எப்படி நடந்து கொள்வாளோ அதே போல இவள் நடந்து கொண்டாள். சீக்கிரமாக வா, நாங்களும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு மற்ற 3 பேரும் சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தாங்க. பெரியவள் தன் இச்சையை தீர்த்து கொண்டு எழுந்து வந்தபோது மற்ற மூவரில் ஒருத்தி வெள்ளி பாத்திரத்தில் ஏதோ குடிக்க ஜோன்ஸிடம் கொடுத்தாள். இதை குடி, நல்ல வீரியம் உண்டாகும் என்று அவள் வெள்ளி பாத்திரத்தை வாயில் வைத்தாள். அதை ஜோன்ஸ் குடித்தான். குடித்தவுடன் அதை கொடுத்தவள் அவனுடன் படுக்கையில் சாய்ந்தாள். இதே போல தொடர்ச்சியாக மூவரும் ஜோன்ஸின் உடலை அனுபவித்த பின்னர் மூத்தவளானவள் திரும்பவும் ஜோன்ஸை நெருங்கினாள். இப்போது அவளது முகத்தில் பயங்கர மாறுதல். கடைவாயில் கோரை பற்கள் தோன்றியிருந்தன. அந்த பற்கள் ஜோன்ஸின் கழுத்தில் பதிந்தன. அவன் தட்டு தடுமாறி எழுந்து ஓட முயற்சித்த போது மற்ற மூவரும் அவனை நகரவிடாமல் பிடித்து கொண்டார்கள். ஒவ்வொருவராக அவன் உடம்பில் இருந்த இரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி குடித்தனர். அதனால் ஜோன்ஸ் மரணமடைந்து விட்டான். தங்கள் வேலை முடிந்த பிறகு அந்த 4வரும் அங்கிருந்து கிளம்ப எத்தனித்த போது டாக்டர் அங்கே வந்து சேர்ந்தான். உள்ளே வேலையெல்லாம் முடிஞ்சுதா? இங்கிருந்து புறப்படுங்கள். இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்ததாக யாருக்கும் தெரியக்கூடாது, ஜாக்கிரதை என்று டாக்டர் அவர்களிடம் சொன்னான். இதை கேட்ட அவர்களில் மூத்தவள் தான் ஜோன்ஸை தாக்கி தன் தோளின் மீது போட்டுக்கொண்டு வெளியேறினாள். தொடர்ந்து அவர்கள் மூவரும் அவளது பின்னால் சென்றனர். பங்களாவில் இருந்து கல்லறை அருகே சென்றனர். மற்ற மூவரும் ஒரு கல்லறையின் கல்லை நகர்த்த தாம் ஜோன்ஸின் பிணம் அதற்குள் போடப்பட்டது. கல்லறை மூடப்பட்ட பிறகு அவர்கள் அங்கிருந்து போய்விட்டனர். மறுநாள் சாயங்காலம் டாக்டர் ஃபெர்குசன் கையில் ஒரு பெட்டியுடன் பங்களா வாயிலுக்கு வந்தான். ஆண்ட்ரூஸ் ஒரு காரை கொண்டு வந்தான். காரில் அமர்ந்த பின் டாக்டர் ஃபெர்குசன் சொன்னான், இப்பொழுது வெளியே போகும் நான் திரும்பி வர பல தினங்கள் ஆகும் என்று சொன்னவன் காரை ஸ்டார்ட் செய்தான். கார் புறப்பட்டது. கார் பாலத்தின் அருகே சென்றவுடன் நின்றது. காரின் பின் சீட்டில் காரை ஓட்டி கொண்டு வந்த டிரைவர் இறந்து கிடந்தான். கதவை திறந்து அவனை அலேக்காக தூக்கி பாலத்தின் கீழே எறிந்தான் டாக்டர். பிணம் புதர்களுக்கிடையே நிச்சயம் விழுந்திருக்கும் என்கிற நம்பிக்கை. தொடர்ந்து கார் புறப்பட்டது. பயங்கர வேகத்தோடு ஓடிய கார் 8 மணிக்குள் நகரத்திற்குள் வந்துவிட்டது. கார் நேராக தாம் ஜோன்ஸ் குடியிருந்த வீட்டின் அருகே வந்து நின்றது. தன் கையில் இருந்த சாவியின் மூலமாக கதவை திறந்து உள்ளே நுழைந்த டாக்டர் வியந்து போனான். வீட்டை அவ்வளோ அழகாக வைத்திருந்தான். நல்ல வீடு என்றவாறே வெளியிலிருந்து விளக்கை போட்டான். ஜன்னல் வழியாக பின்பக்கம் பார்த்தபோது ஏராளமான பூச்செடிகள், அவைகளில் பலவிதமான மலர்கள் பூத்து குலுங்கின. எல்லாமே நன்றாக இருக்கிறது என்றான் டாக்டர். ஆள் விளக்கை போட்டவுடன் வெளியில் யாரோ வருவது போல இருந்தது. காலிங் பில்லை அந்த நபர் அடிக்கும்போது முன்கதவை திறந்தான் டாக்டர். உள்ளே வாருங்கள். சந்தேகத்தோடு டாக்டரை பார்த்த அந்த புதிய நபர் உள்ளே வந்தான். தாம் ஜோன்ஸுடன் வேலை செய்யும் நண்பர் நீங்கள். பெயர் சாக்கோ இல்லையா? கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் இல்லையா? மிகவும் வியப்புடன் பார்த்த சாக்கோ ஆமாம் என்றார். நீங்கள் யார் என்று தெரியவில்லையே. என் பெயர் டாக்டர் ஃபெர்குசன். முழு பெயர் டாக்டர் வின்சென்ட் ஃபெர்குசன். பாரம்பரிய பெயர் இது. சாக்கோவிற்கு டாக்டரை பார்த்தவுடன் இவன் பெரிய இடத்தை சேர்ந்தவன் என்கிற எண்ணம் தான் வந்தது. தாம் ஜோன்ஸின் மாமா டேவிட்சன் என்பவர் இருந்தார். அவர் எனக்கு மிகவும் பழக்கம். இப்போது அவர் உயிரோடு இல்லை. இந்த கதை சாக்கோவிற்கு தெரியாது. அதனால் டாக்டர் சொன்ன கதையை அப்படியே நம்பிவிட்டான் சாக்கோ. சரி, ஜோன்ஸ் இப்போது எங்கே? ஒரு தடவை சாவி இங்கே தான் இருக்கும் என்று சொல்லியிருந்ததால் சரியாக எடுத்தேன். அதனால் கதவை திறக்க முடிந்தது. நாங்கள் எல்லாம் தான் ஜோன்ஸ் ஒரு வேலைக்காக அனுப்பியிருந்தோம். வீட்டில் விளக்கு எறிந்ததால் அவர்தான் வந்து விட்டார் என்று நான் இங்கே வந்தேன். அப்படி என்றால் தாம் ஜோன்ஸ் இங்கே இல்லையா? டாக்டர் தெரியாதது போல் கேட்டார். அது ஒரு பெரிய கதை. வில்சன் மேத்யூஸ் எனும் ஆசிரியை தேடினா. இருவரும் போனார். இருவரும் வரவில்லை. அவன் இங்கே இல்லை என்றால் மிகவும் கடினமாயிற்றே. சரி, அது ஒரு பிரச்சனை இல்லை. அவன் எனக்கு ஒரு கடிதம் போட்டிருந்தான். சரித்திரத்திற்கு பகுதி நேர பேராசிரியர் ஒரு தேவை. அதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன். சம்பளம் தேவையில்லை. நான் படித்ததை மறக்காமல் இருக்கணும். அதனால் மற்றவர்கள் பயனடையணும். நீங்கள் செய்யப்போவது மிகவும் நல்ல காரியம் என்றான் சாக்கோ. தொடர்ந்து அவனே சொன்னான், இரவு சாப்பாட்டிற்கு வேண்டுமானால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாருங்களேன்.
நாங்கள் இரவு சாப்பிடுவதில்லை. ஒரு டம்ளர் பால் அல்லது சூப், இதுதான் என் உணவு. என் வீட்டில் இரண்டுமே உண்டு, வாருங்கள் என்றான் சாக்கோ. விளக்கை அணைத்துவிட்டு டாக்டர் சாக்கோவின் பின்னால் போனான். டாக்டரை பார்த்த சாக்கோவின் மனைவி, என்ன சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு நபரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று தன் மனதிற்குள்ளாகவே கேள்வியை எழுப்பிக் கொண்டாள் அவள். கணவன் கேட்கவில்லை. இரவு ஆகாரம் சப்பாத்தி பருப்பு. இதை சாப்பிடுவாரோ இல்லையோ, சாப்பாடே வேண்டும் என்று சொல்லப்போகிறாரோ என்று மனைவி தனக்குள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். சாக்கோ தன் மனைவிக்கு டாக்டரை நல்ல விதமாக அறிமுகம் செய்து வைத்தார். டாக்டரின் தோற்றம், உடை இவை எல்லாம் அவளிடம் ஒரு மரியாதையை ஏற்படுத்தியது. சாக்கோவின் மனைவிக்கு மிகவும் பருந்த உடம்பு, ஆனால் சாக்கோ மிகவும் ஒல்லியான உருவம் படைத்தவர். வசதி, வேலை இவை இரட்டையும் கருதினான். அவர்களுக்கு திருமணம் நடந்தது. திருமணமாகி 10 வருடங்களாகியும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவளிடம் அவளது தோழிகள் சொன்னார்கள், உன் கணவனால் தான் உனக்கு குழந்தை உண்டாகவில்லை. அவளும் அதை உண்மை என்று நம்பினாள். ஃபெர்குசன் கட்டான உடலை பார்த்தான். அதை டாக்டரும் கவனித்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக பார்த்து கொண்டனர். சாப்பாடு தயார் செய்யட்டுமா? சாரா இப்படி கேட்டவுடன் சாக்கோவிற்கு வியப்பு. யாருக்கு ஒருவேளை உணவு தராத தன் மனைவியா இப்படி கேட்கிறாள்? இல்லை, வேண்டாம், இரவில் பால் மட்டும்தான் சாப்பிடுவேன் என்றார் டாக்டர். வீட்டில் சூப்பும் இருக்கும் என்றார் சாக்கோ. நீங்கள் இருவர் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறீர்களா என்று டாக்டர் கேட்டார். ஆமாம் என்கிறார் சாக்கோ. குழந்தைகள் இல்லையா? இல்லை. உங்கள் மனைவி எங்காவது வேலை செய்கிறாங்களா? இல்லை, வேண்டாம் என்று முடிவு. என்ன படிப்பு? சரித்திரத்தில் டிகிரி. டாக்டரும் சரித்திர பேராசிரியர் தான். உள்ளே சாரா உணவை எடுத்து மேஜையின் மேல் வைத்தார். இருவரும் டைனிங் ஹாலுக்கு வந்தார்கள். கப்பில் சூப் ரெடியாக இருந்தது. ட்ரிங்க்ஸ் ஏதாவது தேவையா? சாக்கோ கேட்க, கொண்டு வர சாராவும் ரெடியாக இருந்தால் சாப்பிட்றேன் என்று டாக்டர் சொல்ல, சாரா உள்ளே போய் விஸ்கி பாட்டில் ஒன்றை கொண்டு வந்தாள். இருவரும் குடிக்க ஆரம்பித்த போது தன் கணவனுக்கு அதிகமாக ஊற்றி கொடுத்ததை டாக்டர் கவனித்தார். டாக்டரின் வாயருகில் விஸ்கி டம்ளர் போகும் முன் அதிலிருந்து விஸ்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை சாரா கவனித்தாள். குடிக்காமல் எப்படி குறையும்? தன் கண்களை கசக்கி விட்டு கொண்டு பார்த்தாள். உண்மைதான். இத்தோட இந்த 9வது பாகம் முடியுது. மீண்டும் அடுத்த பாகத்தை நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.